நாமத்துக்கு சோத்திரம். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கலாம். சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமே. இந்த வார்த்தைக்காக சொல்லுவோம். பிரியமானவர்களே, இப்படி நாம் கர்த்தர் நம்மை நித்தமும் வறட்சியான காலங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லாத காலங்களில் கூட ஆண்டவர் நம்மை உணவு உடை கொடுத்து அவர் ஆதரிக்கிறவராக இருப்பார். ஒரு நேரம் பஞ்ச காலமாக இருக்கும், அப்போ கூட ஆண்டவர் நமக்கு உணவு உடை தந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம்முடைய எலும்புகளை நல்ல புஷ்டியான எலும்புகளாக மாற்றி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க செய்வாராம். அதற்காய் சோத்திரம். நன்றி. இவ்விதமாக உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காய் நன்றி சொல்லுங்க. சோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. சோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம். நன்றி.